என்ன சீனு இன்னும் இங்க இருக்க? சீக்கிரமா கடைக்கு கிளம்புப்பா. அம்மா ஏமா இப்படி விரட்டுறீங்க? ஷோ கடையில ஏதாவது பிரச்சனையா இருக்க போதுடா, அதனால தான் சொல்றேன். சரி கிளம்பு வா. வா சீனு. சீனு முதல்ல நீ கிளம்பி போ. ஓ எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? அத்தை ஒரு காஃபி கிடைக்குமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நீ கடைக்கு போ. அம்மா நான் என்ன சாப்பிட கூட இல்லம்மா. டேய் கடையில என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அங்க பக்கத்துல ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. முதல்ல கடைக்கு கிளம்பு போ. போ சீனு போ. ம். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க, உள்ள வாங்க. 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 வணக்கம். வாங்க. டாட், மாயா வாங்க டாட். எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? சிவராமன் தான் ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னாரு. எதுவும் ரீசனும் ஒன்றும் சொல்லல. என்ன ஆச்சு? அண்ணன் தான் உங்களை பார்க்கணும்னு வர சொன்னாப்ல. ரகுராம், எதுக்காக வர சொன்னீங்க? நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க. ஏங்க, என்னங்க நீங்க? என்ன ஆச்சு ரகுராம்? எதுக்கு மாயாவை கூட்டிட்டு போக சொல்றீங்க? இவ என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணல? அவ இந்த வீட்டுல பண்றது எல்லாமே தப்புதான். இந்த வீட்டுக்கோ இந்த குடும்பத்துக்கோ ஏத்த மாதிரி இவளால வாழ முடியல. இவள நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. திடீர்னு என்ன வர சொல்லி பொண்ணை கூட்டிட்டு போக சொன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஆரம்பத்திலேயே இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. கோவில் மாதிரி இருந்த வீடு இது. இதை அசிங்கப்படுத்திட்டான். சீனு நல்ல பையனா இருந்தான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தான். இப்போ அவனை குடிக்க வச்சிருக்கான். இல்ல, என்ன சொல்றீங்க? என் பொண்ணு மாயா சீனுவை குடிக்க வச்சாளா? உங்க பொண்ணே தான். அவ இருந்த நாட்டுல என்னெல்லாம் பழக்கம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் என் புள்ளை கத்து கொடுத்துட்டு இருக்கா. இவளால என் புள்ள குடிகாரனா மாறிட்டான். நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பொண்ண. நீங்க சொல்றது சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல. என் பொண்ணு எந்த காலத்திலயும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அப்போ உங்க பொண்ணு செஞ்சது தப்பு இல்ல, நாங்கெல்லாம் முட்டாளுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி எதுவும் சொல்லல. என் பொண்ணு அந்த மாதிரி செய்யறவ இல்ல. சம்பந்தி, நீங்க என் பொண்ணு அப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல சம்பந்தி, கண்டிப்பா என் மருமக வந்து அப்படி எதுவும். நீங்க வாய் மூடுங்க.
அதான் நடு வீட்ல எல்லார் முன்னாடியும் இவ செஞ்ச காரியத்தை பார்த்தமே. இங்க பாருங்க, என் பையனை இவ குடிகாரனா மாத்தி இந்த வீட்டை விட்டு தனியா பிரிச்சு கூட்டிட்டு போகுதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அத்தை, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஐடியா கிடையாது. நம்ம வீட்டை விட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஏய், நீ பேசாத. மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பி போ. பத்மா, மாயா மேல இப்படி அபாண்டமா பழி போடாத. அந்த மாதிரிலாம் அவ என்னைக்குமே நினைக்க மாட்டா. உங்களாலதான் அவ என்னென்னமோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. நீங்க வேணா அவளை நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தானே என் புள்ளையோட உயிரையே எடுத்துருவா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. இந்த வீட்டு மருமகளெல்லாம் இருக்கிறதுக்கு இவளுக்கு லாய்க்கு இல்ல. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மாயா இப்படி ஒரு தப்பு பண்ணாலும் நான் அவகிட்ட கேட்க கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். இப்படி ஒரு விஷயத்தை அவ என்னைக்குமே பண்ண மாட்டா. வேற ஏதோ தப்பு நடந்திருக்க. சரியா விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க. ஆமா மச்சான், மாயா சீனுவோட வளர்ச்சிக்கு தான் நிறைய பண்ணியிருக்கா. அவன் நல்லா இருக்கணும்னு தான் அவன் நினைப்பா. கண்டிப்பா மாயா அப்படி பண்ணியிருக்க மாட்டா மச்சான். நாம விசாரிப்போம். நான் வேணா சீனுவை வர சொல்லவா? இப்பவே நான் ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடுறேன். ஏங்க, இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? நேத்து அவன் இவகிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன்னு கேட்டதுலயே தெரியலையா? இவதான் அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கானு. நீங்க பேசாம நில்லுங்க. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு எப்படி சீனுக்கு இந்த பழக்கம்லாம் வரும்? கண்டிப்பா இது இவளுடைய வேலைதான். ஏன் ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. என் பையனோட வாழ்க்கை இதுல இருக்க. நீ ரகுராம், கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசினா. பேசுன வரைக்கும் போதும். நீங்க உங்க பொண்ணை கூட்டு போங்க. அவளுக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கம் கலாச்சாரம் எதுவுமே தெரியல. வேரோட குணம் தானே கிளைக்கும் இருக்கும். அம்மாவோட குணம் தான் இவளுக்கும் இருக்கு. கரெக்டா சொன்னீங்கன்னு. அப்படியே அம்மாவோட புத்தி இவளுக்கு. அதான் அண்ணனே சொல்லிட்டாருல, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புடி. மாயா, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தோணலம்மா. நம்ம போலாமா? இல்லப்பா, நான் வர மாட்டேன். ஏய், என்னடி? அதான் அண்ணன் உன்னை இங்கிருந்து போக சொல்லிட்டாருல, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நான் எதுக்கு போகணும்? இது என் பெரியப்பா வீடு, என் புருஷனோட வீடு. நான் இங்கதான் இருப்பேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு இப்படி ஊத்தி கொடுப்பாளாடி? சீ, உன்ன மாதிரி ஒருத்தி இந்த வீட்ல இருக்கவே கூடாது. மாயா, போதும்மா. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்து நீ அசிங்கப்பட வேண்டாம். நாம போலாமா? இல்லப்பா, இதுதான் என் வீடு. சீனு கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. நான் இந்த வீட்டோட மருமக. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த வீட்டை விட்டு நான் வர மாட்டேன். ஏய், இந்த மாதிரி எல்லாம் நாடகமாடி எல்லாரையும் நம்ப வைக்கலான்னு பாக்காத. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சே இல்ல. ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போடி. ஏய், போடி. பத்மா, என்ன பண்ற நீ? போடியா. நான் ஏன் போகணும்? இது ஏன் வீடு. என்ன போக சொல்ல உங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா
என் பொண்ணு தான் வெளியே போகும். மாயா, என்னம்மா இப்படி பேசுற? ஆமாப்பா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நான் இந்த வீட்டு வாசப்படிய தாண்ட மாட்டேன்பா. இது என் வீடுப்பா, நான் வரமாட்டேன். நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இங்க யாரும் என்ன வெளியே அனுப்ப முடியாது. பாத்தீங்களாண்ணே, பாத்தீங்களா அவ எப்படி பேசுறான்னு? உங்க வார்த்தைக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. கிஷோர், பாத்தீங்கல்ல உங்க பொண்ணு எப்படி பேசுறான்னு? பாத்தீங்கல்ல, இப்படிதான் இங்க யாரையும் மதிக்கிறது இல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். இனி உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து நிக்காதீங்க. எக்கேடோ கெட்டு போகட்டும். ரகுராம், அவ உங்க வீட்டு மருமக. நான் அப்படி பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்லிட்டேன். அப்பா, நீங்க போங்க. இங்க நின்னு யார்கிட்டயும் நீங்க அவமானப்படக்கூடாது. நீங்க போங்கப்பா. உங்களுக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். தயவு செஞ்சு நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கணும். நான் வரமா? அண்ணா, வீட்டுக்கு எதுவும் கால் பண்ணீங்களா? இல்லையே சார், நான் எதுவும் கால் பண்ணலையே. ஆனா ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்களே சார். சரி, நீங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். மாப்ள, மாமா, வாங்க மாமா. அமெரிக்கால இருந்து எப்போ வந்தீங்க? மாயா கூட சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சீங்களா? சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் மாமா? என் பொண்ணு கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டா. நீங்களாவது அவளை நம்புங்க. என்ன மாமா, என்ன ஆச்சு? அவளுக்கு உங்க குடும்பத்து மேலையும் உங்க மேலையும் ரொம்ப பாசம் இருக்கு. உங்க மேல உயிரியே வச்சிருக்கா. அமெரிக்கால அவளோட சிட்டிசன்ஷிப்பையே கேன்சல் பண்ணிட்டு அவ உங்களுக்காக இங்கே இருக்கா. உங்க மேல அந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கா அவ. உங்க உயிருக்கும் மரியாதைக்கும் கெடுதல் வர மாதிரி என்னைக்குமே என் பொண்ணு நடந்துக்க மாட்டா. அவ நினைச்சிருந்தா அமெரிக்காவுக்கு வந்து இங்க இருக்கிறத விட பல மடங்கு வசதியா வாழ்ந்திருக்க முடியும். ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக தான் அவ இங்க இருக்கா. அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி அவ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பொண்ணை அவமானப்படுத்தாதீங்க. உங்க கால்ல ஐயோ, விழுந்து மாமா. கெஞ்சி கேட்கிறேன். என்ன மாமா பண்றீங்க? மாமா, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல மாமா. என்ன நடந்துச்சு? உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க. சீனு நல்ல பையனாக இருந்தா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தா. இப்போ அவனை குடிக்க வச்சிருக்கான். அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சே இல்ல.
ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போடி. ஏய், போடி. பத்மா, என்ன பண்ற நீ? போடியா. என்ன போக சொல்ல உங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என் பொண்ணு தான் வெளியே போகும். நாம பண்ண தப்புக்கு மாயா மேல பழி விழுந்துருச்சே. அவ எப்படி மாப்பிள்ள உங்களை குடிக்க வைப்பா? கண்டிப்பா அவ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. வேற யாராவது வேண்டாதவங்க தப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்களும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. மாயா உங்களை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க தான் அவளோட ஹஸ்பண்ட். நீங்க தான் கடைசி வரைக்கும் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். நீங்களும் மாயாவும் லவ் பண்ணி போராடி தான் கல்யாணம் பண்ணீங்க. அதை மறந்துடாதீங்க. நான் வரேன் மாப்பிள்ள. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என் பொண்ணு தான் வெளியே போகும். ஹலோ, யாருங்க? நான் ஃபைனான்சியர் வைத்தியநாதன் பேசுறேன்ப்பா. என்ன தெரியலையா? கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க. ஏன்பா உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமா சார், ஒரு 50 லட்சம் ரூபா தேவைப்படுது. 50 லட்சம்? அவ்வளவுதானா? ஏன்பா நீ எவ்வளவு பெரிய ஆளு? ரகுராம் ஐயா வீட்டு பையன் நீ. உனக்கு ஏன்பா இந்த நிலைமை? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே மனசு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு தெரியுமா? நான் யாருக்கோ கடன் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தர மாட்டேனா? நீ உடனே வந்து என்ன பாருப்பா. சார், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா, நான் உனக்கு கண்டிப்பா பணம் தரேன். நீ என் வீட்டுக்கு உடனே வந்துரு. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடா, என்னப்பா நீ நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன்பா இனிமே நீ யாருக்கிட்டே பணம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நான் உனக்கு பணம் தரேன். நீ உடனே கிளம்பி வா. எதா இருந்தாலும் நம்ம நேரில் பேசிப்போம். சரிங்க சார், நான் உடனே வரேன். ஏங்க, வாங்க சம்பந்தி. என்ன விஷயங்க? எதுக்கு வர சொன்னீங்க? நடந்த விஷயத்தெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அந்த மாயா வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டாலாமே. ஆமாங்க, அண்ணன் எவ்வளவோ சொல்லி அவ கேட்கவே இல்லைங்க. அவ இப்படி பண்ணிட்டாளே. மாப்பிள்ளைய அவ குடிகாரன் ஆக்கிட்டால. மாப்பிள்ளை குடிகாரன் தெரிஞ்சதுலேருந்து என் மனசு பதறி போச்சுங்க. மாப்பிள்ளையோட நிலைமையை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அதனால தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன? இந்தாங்க. என்னது இது? பிரிச்சு பாருங்க. என்னங்க இதெல்லாம் நகையா? இவ்ளோ எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் இதெல்லாம் வாங்கினதுங்க. இனிமே இதெல்லாம் உங்களுக்கு தாங்க. எனக்கா? இவ்வளவு நகையுமா? ஆமாங்க. ஆனா எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணுங்க. என்ன சொல்லுங்க? மாப்பிள்ளை சீனுக்கும் என் பொண்ணுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எனக்கு அது போதுங்க. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். கண்டிப்பா பண்ணி வைக்கிறேங்க. சரிங்க. அதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ம். அந்த மாயாவை கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பிட்டு சாருவ சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, அப்ப நான் வரட்டுமா? வாங்க. பணம் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கே, அதனால ஒரு சின்ன கண்டிஷன். என்ன சார்? உங்க வீட்டில் இருக்கிற யாராவது 2 பேர், அதாவது அவங்க பேர்ல சொத்து இருக்கிற 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். உனக்காக உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்து ஒரே ஒரு சைன் போட்டு கொடுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா பண்ணுவாங்க சார். அப்ப அவங்கள கூட்டிகிட்டு வா.